ஹாய் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் எடுக்க வந்துக்கிறோம். அதுதான் பாருங்கள், எல்லாம் குட்டாக பொறுக்கி போட்டு இதெல்லாம் வெட்டி விடுவோம். அடுத்தது தேட்டர் வரும், தேட்டரில் எடுத்துக்குவோம். பாருங்களா, அங்கெல்லாம் தான் இதெல்லாம் பொடிச்சிட்டு இருக்கிறாங்க. கட்டும்போது போக ஃபுல்லாக எல்லாம் தேங்காய் எடுக்கணும். ஐயா மட்டும் கட்ட மாட்டேங்குது, கத்தி வர சரியில்லை, அதனால வெட்டவும் முடியும். பாருங்கள், இப்படிதான் வெட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இப்படி அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து தேட்டர் வரும், தேட்டர் வந்தோடனே எல்லாம் தேட்டரில் அள்ளி போடுவோம். அள்ளி போட்டு ஒரு காலக்கடை கட்டி இது வெட்டுவோம். இதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இங்கே ஒரு பெரிய தோப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலே எப்படி காய் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க, அழகாக இருக்குது. பாருங்க, வாழைமரம் பார்த்தீங்களா, சின்னதுலேயே காய் அழகாக இருக்குது. இந்த வாழை மரம் இது குழி வாழைன்னு சொல்லுவாங்க. இது குழி வாழை சின்னதாக இருக்கா. அடுத்தது வரும், இங்கே வந்து வரும், இது பெருசாக காய் இதே காட்டிடுவோம். பெருசாக இருக்குது, சின்னதுலேயே மரம் எத்தனையோன்னு இருக்குது. இதுலேயும் காய் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கிறது. காய் வரும்னு ஊட்டிவிட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதே தோட்டத்தை நாங்கள் ஊட்டிட்டு ஒரு காமிச்சு பார்த்தீங்களா, அதே இந்த மரத்துக்கு இதே சைஸில் தான் வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வருமா என்னன்னு தெரியல, மரம் பெருசானா தான் தெரியும். பாருங்க, இதே மாதிரி வருமா. அது பார்த்தீங்கன்னா அங்கே வாழை மரத்தை பார்த்தீங்களா, இங்கெல்லாம் தோப்பு போட பாருங்க, நாங்கள்லாம் ஒரே கேங்க, எல்லாத்தையும் காட்டுக்கிறியா, நாங்கள்லாம் ஒரே கேங்க வேலை செய்கிறோம். எல்லாம் இப்படியெல்லாம் கூட்டாங்க ஏகமாக கிடக்கும். போய் பொறிக்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். போய் பறக்குங்க, வாங்க அங்கே போகலாம், இங்கே போய் பறக்குங்க. பையில் பொறுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் பொறுக்கி ஒரு குட்டான போட்டாங்கன்னா நான் எடுத்து நான் வெட்டி விடுவேன். அடுத்தது தேட்டர் வரும், தேட்டர் வந்தோடனே அது தேட்டரில் பொறுக்கி போடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எங்கள் வேலை, நாங்கள்லாம் ஒரே குரூப்பாக சேர்ந்துட்டு வேலை செய்கிறோம். இதுதான் எங்கள் டெய்லி வேலை. இதுதான் தேங்காயை டெய்லி வெட்ட மாட்டோம், அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, காட்டு வேலை எல்லா வேலையும் செய்யணும். இந்த வேலையும் இல்லை, காலையிலேருந்து களை வெட்டணுமா, இப்போது தேங்காய் எடுக்க வந்துட்டோம். பொழுத வரைக்கும் எங்களுக்கு இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு வேலை. முள்ளு குத்துது, முள்ளு எல்லாம் ஏறுது. இப்படி தான் வெட்டணும், கத்தி நல்லா வெட்ட மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல் வயலுக்கு போகிறோம். வாங்க போவோம், எப்படியெல்லாம் குட்டாட பொறுத்து போட்டுருக்காங்கன்னு பாருங்க. வாங்க, இதெல்லாம் ஏகமாக கிடக்கும். இப்படி எல்லாமே ஏகமாக பாருங்க, வெட்டி விட்டு அப்படி ஏகமாக இறஞ்சி போய் தேங்காய் கிடக்கும். அவையெல்லாம் அங்கே போய் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி. வாங்க போவோம். அது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குட்டாட பொறுக்கிட்டு இருந்தாங்க, அழைச்சிட்டோம். அடுத்தது அதையே அங்கே பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே போகிறோம். வாங்க போவோம், வாங்க போவோம். இதெல்லாம் முள்ளு கிடக்குது, தொட்டாசிரிங்க முள்ளு பாருங்களா. இது பாருங்க, தொட்டா இப்படி சுருங்குமே, அதுக்கு இதனால இதுக்கு பேர் தொட்டாசிரிங்க. பாரு, இப்படி தொட்டா சுருங்கும், தெரியாது அது போ, அதனால தான் இதுக்கு பேர் தொட்டாசிரிங்க. வாங்க போவோம் அப்படின்ட்டு கத்தி கத்தி பேசி மூச்சு வந்தது பாருங்க. நான் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் பொறுக்கி போடுறேன். வெட்டுனீங்க எல்லாம் பொறுக்கி ஒரு குட்டானா போடுவோம். நான் அந்த தேங்காய் கிடக்குது, இல்லை அதே கையோட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயா கத்தி கலந்து ஊண்டி கொட்டாச்சு நீங்கள் பேசுகிறீங்களா? ஆமாம், இருக்கும். இந்த வயலை முடிச்சுட்டாங்க, அடுத்த வேலை போகிறாங்க. இதுலேயும் நானும் பக்கத்தால் வந்து காமிச்சிடலான்னு உங்ககிட்ட பார்க்கவே எங்கள் மக்கள் கீழே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு காசு அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கள் மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, நிற்க மாட்டாங்க, பக்கத்தாலே நிற்க மாட்டேங்கிறாங்க. வெட்டி வெட்டி கை வேற வலிக்குது. அடுத்து ஒரு வழியாக முள்ளை விட்டு தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம். அதெல்லாம் கொட்டைக்கு வந்துருக்குறோம் பாருங்க, எல்லாம் பொறுக்கி போட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் வெறும் முள், இன்னாராச்சும் முள்ளை விட்டு தாண்டி வந்து இப்போ இந்த கொட்டைக்கு வந்து இந்த அரக்கம் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி இப்படி குட்டார போட்டு வச்சுட்டாங்க. வரும் இது இப்படி வச்சு காயும் இல்லையாம்மா, அடுத்து வேறு பக்கம் போடுறாங்க. அது கால் மேலே போட்டு விட்றாதானே, காலை பத்திரமா வச்சுக்க.
ஊமக்காயில் வச்சு பொறிக்க விட்டு அதெல்லாம் அப்படி போடுங்க. தேட்டரில் நம்பினா போதும் முழு போயிடுங்க. மத்தியானம் வரைக்கும் களை வெட்டிட்டு இப்போ தான் வந்தோமா, அதனால் எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னதுனால தேங்காய் வெட்டி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி தேங்காய் வெட்டுறோம். இளநீ தான் ஒன்று கூட போடலையே, இளநீ போட்டிருந்தா இளநீ வெட்டி குடிச்சிருப்போம். இப்போ தேங்காய் வெட்டுறோம். தேங்காய் தின்றலான்னு முடிவு பண்ணிட்டோம். தேங்காய் மட்டும் வாங்கினே வரணும். தேங்காயை உரிச்சாச்சு. உரிச்சு தேங்காய் உடைக்க போகும். தேங்காய் மட்டும் வாங்கிட்டுமே பார்த்தீங்கன்னா 3 காய் மட்டும் வாங்கிக்கிறோம். எல்லாம் உடச்சி சாப்பிட்லான்னு. எல்லாம் பசிக்குதுங்கிறதுனால இதை சாப்பிட்டு அப்புறமா தேங்காய் பொறுக்கலான்ட்டு உடச்சி காட்டுங்க. அண்ணி தேங்காய் தண்ணியே தெரியல. தேங்காய் எல்லாம் சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் கூப்பிட போகிறோம். இங்கே வரீங்களா? தேங்காய் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் இங்கேயே வரன்ட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் உடச்சி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் தேங்காய் உடச்சி கொடுக்குறோம். ஐயோ கை மணி போட்டுட்டேன். ஐயோ போச்சு, மண்ணுக்குள்ளேயும் வந்துருச்சு. நோண்டிக்கலாம். இதாக நோண்டி தெரிகிறேன். எல்லாம் தேங்காய் சாப்பாடு ஒரு குட்டாரம் வந்து உட்காந்துக்கிட்டோம். கை போல விழுந்துட்டு இந்தாங்க அது வரைக்கும் ஒரு கண்ணை கூட்டுது. காய் கொஞ்சம் கையை விட்டுதா. ஆசை முட்டை இவ்வளோ திக்கிறது இல்லையா? ஆமாம், ஆசை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா? பார்த்தீங்களா, நாங்கள் தேங்காய் பொறுக்கிறதால தோப்புக்குள்ள நிறைய மயில் இருந்துச்சா, அதுலேருந்து எல்லாம் கீழே அப்படியே உதிரி விழுந்துருச்சு. அதாவது வந்து நம்ம கோழி இறகாட்டை ரொம்ப நாள் ஆகிட்டா பிடுங்கிட்டோன்னு நினச்சிடாதீங்க. அதுவாக ரெக்கையை அப்படியே உட்காத்திடும். அதெல்லாம் பொறுக்கி வச்சுருக்கேன். இது எதுக்கு பொறுக்கி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காவடி கட்டுறது கொண்டு போய் கோயிலில் கொடுக்கலான்னு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு, நல்லா அழகாக இருக்குது. இதெல்லாம் பொறுக்கி வச்சுருக்குறோம். கொண்டு போய் கோயிலில் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஏற்றுறப்போ காட்டுறோமே, இது தேங்காயெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிடுவாரு. அதெல்லாம் இருக்குப்பா. இப்போ தேங்காய் வந்துடுச்சு. தேங்காயெல்லாம் பொறுக்கி போடுறது. ஏய் நான் வந்துட்டுங்க தேங்காய் வீசுகிறேன். இந்த இடத்துல அடிக்காச்சு. இப்போ வேறு பக்கம் பேச்சு போகுது. வேறு பக்கம் போகுது. அங்கே போகுது. வாடி கொஞ்ச நேரம் காய எடுத்து இருட்டே ஆயிடுச்சு. மணி 6 மணி ஆகிடுச்சு. வீடியோ எடுத்துட்டு தோப்புக்குள்ள பாருங்க. அங்கே பூரி பொழுது இறங்குது. பூரி எல்லாம் தெரியுது. வாங்க நேரம் எடுத்து போட்டு போவோம். இந்த அண்ணன் வண்டியை ஆஃப் பண்ணிட்டாரு. நாங்கள் எங்கேயுமே போகலாம். நாங்கள் தேங்காய் பொறுக்கி அவ்வளோதான். நாங்கள் பொறுக்கி போட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.